ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷெர்லாக். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான். இப்போ நம்ம வேர்ல்டு எங்கேயோ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நம்ம மக்களுக்கு ஓஎஸ் எப்படி பூட் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாது. அண்ட் மோஸ்ட்டாக இன்னும் ஷாப்பில் தான் கொடுக்குறாங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லி. அண்ட் அவங்க 300 to 400 ருபீஸ் வந்து வாங்கிக்கிறாங்க ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண, ஒரு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோஸில் ஓஎஸ் எப்படி பூட் பண்ணுறது ஒரு பென்ட்ரைவில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். உங்கள்கிட்ட ஒரு 4GB பென்ட்ரைவ் அண்ட் ஓஎஸ் ஃபைல் இருந்தாலே போதும், உங்களாலேயும் ஒரு ஓஎஸ் வந்து செல்ஃபாக பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஎஸ்பி டிவைஸை எப்படி பூட்டபிள் டிவைஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேரும் போட தேவையில்ல, எந்த ஒரு தனியாக டூலும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாகவே நம்மளோட யூஎஸ்பி டிவைஸை பூட்டபிள் டிவைஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் அந்த ஸ்டெப்ஸ். கமாண்ட் ப்ராம்ப்ட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெண்டஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. தென் டெஸ்க் பார்ட்டுங்கிற கமாண்டை கொடுங்க. கொடுத்த பிறகு லிஸ்ட் டெஸ்க்கு கொடுங்க, லிஸ்ட் டெஸ்க். ஸோ இந்த டெஸ்க் 0ங்கிறது என்னோட வந்து லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க். டிஸ்க் 1ங்கிறது நான் அடிஷ்னலாக கனெக்ட் பண்ண பென்ட்ரைவோட கெப்பாசிட்டி, அது 8GB. ஸோ செலக்ட் டிஸ்க் 1 செலக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளீனுங்கிற கமெண்ட் கொடுங்க. க்ளீன் பண்ண அப்புறம் கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி. அதுக்கப்புறம் செலக்ட் பார்ட்டிஷன் 1 செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஆக்டிவ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃபார்மேட் fs equal to ntfs quick. ஸோ இது ஃபார்மேட் ஆன பிறகு தான் நம்ம ஸ்ட்ரக்சர் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஸோ இப்போ 100% கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஃபார்மேட் ஆகிடுச்சு பென்ட்ரைவ். அதுக்கப்புறம் அசைன் கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓஎஸ் வந்து எந்த ட்ரைவில் லொக்கேட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓஎஸ் லொக்கேட்டாக இருக்க ட்ரைவ் வந்து ஜி ட்ரைவ். ஜி ட்ரைவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ஃபோல்டரில். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஜின்னு செலக்ட் பண்ணி ஒரு கோலன் என்ட்ரு பண்ணி ஜி ட்ரைவில் என்ட்ரு ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் விண்டோஸ் 10 OS தான் பூட் பண்ண போகிறோம். விண்டோஸ் 10 OS இந்த பூட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வரணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிடி ஸ்பேஸ் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர்லாம் லிஸ்ட் அவுட் ஆயிரும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் சிடி ஸ்பேஸ் டேப் கிளிக் பண்ணி நமக்கு தேவை விண்டோஸ் 10 OS கொடுத்தாச்சு. தென் சிடி ஸ்பேஸ் பூட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிடி அந்த பூட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, விண்டோஸ் 10 பூட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே. அதுக்கப்புறம் என்ன என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த பூட்டுங்கிற ஃபோல்டர் வந்ததும் bootset.exe ஸ்பேஸ் ஸ்லாஷ் nt60. தென் அந்த ஹார்ட் பென்ட்ரைவோட இது பார்க்கணும், ட்ரைவ் நேம் என்னென்னு. ஸோ இதோட பென்ட்ரைவோட இது பார்த்தீங்கன்னா டி ட்ரைவில் இருக்குது. ஸ்பேஸ் டி போல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போது சிம்பிளாக ஒன்றும் இல்லை, உங்களோட ஓஎஸோட ஃபைலை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ ஓஎஸ் ஃபைல் நம்ம காப்பி பண்ண ஃபைல்ஸ்லாம் வந்து ஸோ ஹார்ட் ட்ரைவ்லேருந்து பூட்டபிள் டிவைஸ்க்கு காப்பி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம போய் ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், மேனுவலாக எந்த லேப்டாப்பில் வேணுமோ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ உங்களாலேயும் ஓஎஸ் பூட் பண்ண முடியும் செல்ஃபாகவே. அண்ட் யூஎஸ்பி பூட்டபிள் கமாண்ட் அண்ட் விண்டோஸ் 10 OS டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Stay home and stay safe.